மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 16வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறை வார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருளும் கிருபையும் புரிகின்ற ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கொப்பானவர் யார்? தெய்வமே, உமக்கொப்பானவர் யார்? விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி பாடி புகழ்கின்றோம். விடுதலை புயல் 15:11 மோசே இறைவனை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார், ஆண்டவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் தூய்மையில் மேலோங்கி இருப்பவர் நீர், உமக்கு நிகரானவர் இல்லை. அஞ்சத்தகுந்த விதத்திலே புகழ்ச்சியிலே நீர் மேலோங்கி இருக்கிறீர், உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அருஞ்செயல்கள் ஆற்றுவதிலே உமக்கு நிகர் ஒருவருமே இல்லையே என்று சொல்லி செங்கடலை கடந்து வந்த பிற்பாடு இஸ்ரேல் மக்களோடும் தன் உறவோடும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் மோய்சன். திருப்பாடல் 35:10 திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியவரின் கையிலிருந்து காப்பாற்றுவதிலே உனக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி கேட்கின்றார். திருப்பாடல் 40:5 ஆண்டவரே, எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்வதிலே உமக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லையே என்று சொல்லி இறைவனை புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது. திருப்பாடல் 86:8 என் தலைவரே, தெய்வங்களுக்குள் உனக்கு நிகரானவர் எவரும் இல்லை, உமது செயல்களுக்கு ஒப்பானவையும் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆம், நம் கடவுளுக்கு நிகர் ஒருவருமே இல்லை. அனைத்து செயல்களையும் செய்வதிலே கடவுள் வல்லவராக இருக்கின்றார். அதைத்தான் இறைவன் கேட்கின்ற பொழுது எசாயா 40:25 யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், எனக்கு நிகரானவர் யார் என்று ஆண்டவரை கேட்பதாக இறைவாக்கு எடுத்து எம்புகின்றார். கடவுளுக்கு நிகர் ஒருவரும் இல்லை. ஆம், நம் தேவன் அனைத்திலும் மேலானவர், அனைத்திலும் உயர்ந்தவர், அனைத்திலும் உன்னதமானவர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கிலும் சொல்லி காட்டுகின்றார். மீகா என்பதற்கு கடவுளுக்கு நிகர் யார் என்னும் பொருள் கொண்டவர். அதையே இறைவன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்கின்றார். எந்தெந்த தலங்களிலே கடவுளுக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். குற்றங்களை பொறுத்து கொள்வதில், தீச்செயல்களை மன்னிப்பதில், பேரன்பு காட்டுவதில், எல்லா விதமான இக்கட்டுகளையும் இடையூறுகளிலும் விடுதலை தருவதிலே, இரக்கம் காட்டுவதிலே கடவுளை உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த இரக்கத்தினுடைய மன்னிப்பினுடைய பொறுத்தலுடைய வெளிப்பாடு என்ன? நம் ஒவ்வொருவரையும் நம் தீச்சல்களை எல்லாம் தன் காலுக்கு கீழ் போட்டு மிதித்து விடுகின்றார். நம் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலிலே தூக்கி எரிந்து விடுகின்றார். அதை நினைவு கூற முடியாதவாறு அதை மறைத்து விடுகின்றார். தம் மூதாதையர் கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை காப்பவராக இருக்கின்றார். இத்தகைய அருள் புரிகின்ற நம் தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று சொல்லி மீகா இறைவாக்கில் எடுத்துச் சொல்லுகின்றார். ஆம், அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு துணையாக நம்மை காக்கு வருகின்ற நம் கடவுளுக்கு நிகர் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தின் செல்வமோ, நாம் வகிக்கின்ற பதவிகளோ, பட்டங்களோ, உறவுகளோ, சொந்தங்களோ எதுவும் அவருக்கு நிகராக வைத்துவிட முடியாது. ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் கடவுளுக்கு நிகராக இந்த பொருட்களையும் மனிதர்களையும் வைத்து கடவுளை இரண்டாம் பட்சமாக தள்ளுகின்றோம். கடவுளுடைய அருளையும் ஆசையும் இழந்தவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து வெளிவரத்தான் இன்றைய இறைவாக்கினர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மீட்டு புது வாழ்வை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்தி மேய்ச்சலிலே நம்மை இளைப்பாற செய்பவராக இருக்கின்றார். ஆகவே நம் கடவுளுக்கு நிகராக மற்ற பொருள்களையும் மனிதர்களை வைத்து கடவுள் இரண்டாம் பட்சமாக தள்ளாமல் கடவுளே அனைத்திற்கும் மேல் என்று சொல்லி வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கடவுளை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 6:33 சொல்லுகின்றது, கடவுளை அரசையும் அதற்குரியவற்றையும் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி உணவையும் உடையையும் உடலையும் நாம் முன்னிலைப்படுத்த முற்படுகின்ற பொழுது கவலை மட்டுமே மேலோங்கும். கவலை மேலோங்குகின்ற பொழுது மன அமைதி குலைந்து போகும்.
இதையெல்லாம் விடுத்து நம்மை அனைத்து நிலையிலும் காக்கின்ற, எல்லா விதமான இக்கட்டுகள் நிலையிலும் நம்மை கரம் பிடித்து காக்கின்ற, நம் கரங்களை சுமந்து காக்கின்ற, மார்போடு அணைத்து காக்கின்ற நம் கடவுளே மேலானவர்கள் சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். எல்லா விதமான சோர்வுகளை வென்றெடுக்கின்ற பலனை கொடுப்பார். எல்லா அறிஞர்களையும் அற்புதங்கள் நமக்கு நிகழ்த்தி காட்டி ஆண்டவரிலே நிலைத்திருக்க செய்வார். இத்தகைய அருளை கேட்டு இந்த நாளிலே ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம் கடவுளுக்கு நிகரானவர் யார்? இந்த உலகமோ, உலகத்தின் செல்வமோ, உலகத்தின் மாயையோ, பட்டங்களோ, பதவிகளோ என்னை ஆண்டவரிடமிருந்து பிரித்து விட முடியாது. அழகாக சொல்லுவார், என் இயேசுவின் அன்பில் இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் எனில், யோவான் திரும்ப சொல்வதை போல் என்னிலே இருக்கின்றவர் இந்த உலகில் இருப்பவரை விட பெரியவர். ஆகவே என் தேவனுக்கு நிகர் யாரும் இல்லை. என் தேவன் என்னோடு இருக்கின்றார். அந்த தேவன் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு செல்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கொடைகளையும் கிருபைகளையும் எங்கள் மீது பொழிந்து எங்களை ஆசீர்வதித்து காத்திருக்கின்றேன். நன்றி தெய்வமே. இந்த புதிய விடியலை காண செய்திருக்கின்றேன். புதுமையான ஆசீர்வாதங்களை நிறைத்திருக்கின்றேன். கடந்த கால எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு வேதனைகளும் கவலையும் தந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த புதிய நாளிலே நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தின் வழியாக எங்களை நீர் கடந்து வந்திருக்கின்றேன். நன்றி இயேசுவே. உன் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த நாளில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருட்கரம் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தட்டும். உம்முடைய ஆசி எங்களை சூழ்ந்து இருந்து பாதுகாக்கட்டும். உம்முடைய தூய ஆவியின் வல்லமை இந்த நாளிலே நாங்கள் செய்வினைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்த இந்த மக்களாய் எங்களை வாழச் செய்யட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே சோர்வுற்றிருக்கின்ற, தளர்வுற்றிருக்கின்ற, தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. உடலுள்ள நோயிலை வாடிக்கொண்டிருக்கின்றவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய தெய்வீக தொடுதல் அவர்கள் சுகம் கொடுக்கட்டும். ஆற்றுப்படுகின்ற வல்லமையால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுவீராக. எல்லாவற்றிலும் மேன்மையான கிருபை போலையும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.